வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே குட் பேட் அக்லி டீசரோட மேக்கிங் வீடியோ வந்திருக்கு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பேசலாம், டக்குன்னு போயிடலாம். டேட்டு ஜிபியு மாமே வேற மியூசிக்கா இருக்குல்ல. ஒரு ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா. டயலாக் சொல்லி தராரு இப்படி பேசணும்னு சொல்லி. அவன் மூச்சிலே முடிச்சறவா எந்தளவு ஆக்ரோஷமா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஜெயில் சீக்வன்ஸ் பாருங்களா. ஜெயில் பிளே கிரவுண்டு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலில் பிளே கிரவுண்ட் இருக்கும், ஃபாரின் படங்கள்லாம் இருக்கும். காட்டுறேன். இதுதான் ஜெயில் செட்டப். ஃபாரஸ்ட் கம்ப் தான். சரி, ஃபாரஸ்ட் கம்ப் சஷாங்க் ரெடம்ஷன் அதான் ஏன் வருது பார்க்கும்போது. எப்படி ரவுண்டாக இருக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. சிரிக்கிறார் பாருங்களேன் அஜித் சார். ஓகே, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சிரிக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்கு. அந்த இது பாருங்களேன், கலர் கிரேடிங் தான் சினிமா போது. அந்த கலர் கிரேடிங் தான் செமையாக பண்ணிடுறாங்க. இவரெல்லாம் இப்போ லைட்டிங் எந்த அளவு தெரியும். ஆனால் அந்த ஒரிஜினலுக்கும் அந்த கலர் கிரேட் பண்ண அப்புறம் அப்படி இருப்பாருங்களா. லைட்மேன் பக்கத்தில் இருக்காருங்க. முன்னாடி அந்த சைடு ஒரு லைட் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. இது சிஜி உடச்சதுக்கப்புறம் சிஜி எல்லாம் முன்னாடி வர மாதிரி. அந்த ஷாட் பேக் ஷாட் ஒன்று எடுத்துருந்தாங்களா. முன்னாடி ஒரு லைட் வச்சு இந்த ரிம் லைட்டுக்காக, இந்த அவுட்லைன் தெரியறதுக்காக வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் லைட் பிடிச்சிட்டு வராங்க போகிறேன். சூரியன் ஆக்சுவலாக எதுவும் கொடுத்துருப்பாங்களா என்ன, இல்லை சும்மா எதுவும் இல்லாமல் தான் ஆக்ட் பண்ணியிருப்பாரா. லைட்டு அங்கேயே லைட் பிடிச்சிட்டே வராங்க பாருங்களேன். ஆக்சுவலாக நான் லைட் இருந்தோன்னா கொஞ்சம் பெருசாக அப்படி தான் மூவி பார்த்தேன்னு அப்படின்னு தெரியாதுல்ல. நான் டியூப்லைட் மாதிரி தான் இருக்கேன். ஆனால் சைஸு பார்க்கும்போது மொத்த படமே என்ன சொல்கிறது, நைட் டைமில் நிறைய ஷூட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதில் லைட்டிங் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய விதமான கலர்ஸ் லைட்டிங்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. டீசர் நம்ம பார்த்துருப்போம், ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஐக்காவில் திரும்ப செக் பண்ணி பாருங்க. அதாவது படம் முழுக்கவே பகல் பார்த்து அந்த கார் அந்த சீனாக இருக்கட்டும், இந்த ட்ராக் ரேஸ் மாதிரி ஏதோ நடந்துச்சுல அதுவாக இருக்கட்டும். ஒரு சில சீன்ஸ் தான் பகல் நடக்கிற மாதிரி தெரிஞ்சு, மற்றெல்லாம் நைட் போர்ஷன் மாதிரி தான் இருக்குது. லைட்டிங் தான் முக்கியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன், டியூப்லைட் மாதிரி அந்தளவு தான் இருக்குது அந்த லைட்டு. என்ன எப்படியும் பின்னாடி எதுவும் பெரிய லைட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். பின்னாடி வந்து ஃபில் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லைட்டை பொறுத்தவரைக்கும் 3 லைட்டு சொல்லுவாங்க. கீ லைட்டு, ஃபில் லைட்டு, பேக் லைட் இல்லாட்டி ரிம் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில் லைட்டு மொத்த ஏரியாவே கவர் பண்ணுற மாதிரி அதை தான் வச்சுருப்பாங்க. பின்னாடி பெருசாக வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். இவர் காமிக்கிறது ஃபோக்கஸ் ஆகிறது கிட்ட வச்சு காமிக்கிறாரு. அது வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காண்டி எந்த இடத்துல வந்து நம்ம லைட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீ லைட் மாதிரி யூஸ் பண்ணுறாரு போல். அப்புறம் அந்த பேக் ஷாட் வச்சுருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து முன்னாடி ஒரு பெரிய லைட் அந்த ரைட் சைடில் இருந்துச்சு. அது வந்துட்டு ரிம் லைட் மாதிரி ஆக்ட் ஆகும் நினைக்கிறேன். பேக் சைட் பின்னாடி இருந்து எடுக்கிறோம். முன்னாடி இருந்து ஒரு லைட் அடிக்கும் போது நமக்கு இந்த பேக்ரவுண்ட் அவுட்டர்லாம் ஒரு இந்த லைட்டு கலர் தெரியும்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ என் பின்னாடியே இப்போ முன்னாடி வந்து ஒரு லைட் வச்சுருக்கேன், ஓகேவா. ஆக்சுவலாக முன்னாடி இங்கே ஒரு லைட் இருக்குது, அதுபோக அங்கே ஒரு லைட் இருக்குது. அது வந்து ஒரு ஃபில் லைட் மாதிரி ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு கீ லைட் மாதிரி ஆக்ட் ஆகும். இதை தூக்கிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், கீ லைட் தான் மெயின். அதை தூக்கிட்டேன்னா ஃபில் லைட் பெருசாக எனக்கு ஒரு இம்பாக்ட் எதுவுமே இருக்காது, ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். இப்போ 2 லைட் தான் இருக்குது. இப்போ பின்னாடி ஒரு பேக் லைட் மாதிரி ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அவுட்டர்லாம் தெரியும், முடியெல்லாம் நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். முடியெல்லாம் நல்லா சூப்பராக தெரியும். கலர் வந்து பின்னாடி இருந்து வரும்போது, ஐ மீன் அந்த லைட்டு பின்னாடி இருந்து அடிக்கும்போது முடியல செம்மையாக தெரியும். அப்புறம் என் மூஞ்சி ஓரங்கள் அதெல்லாம் நல்லா விசிபிளாக தெரியும். டெப்த்து கொடுக்கும், பேக்ரவுண்டில் வந்து பிரித்து காமிக்கும். அது மாதிரி
அதனால லைட்டிங் கோர்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. நான் எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்லணும்னு தெரில. ஆனால் தெரிஞ்சா அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சா கூட கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓரளவு லைட்டிங் பற்றி தெரியும், பட் சொல்கிறேன். அதனால் மேக்கிங் வீடியோ வேற லெவலாக இருந்துச்சு. அதில் இடையில சிரிக்கிறாரு பாருங்களேன், ஆஃப் ஸ்க்ரீனில் சிரிக்கும்போது பார்க்கும்போது நல்லா இருக்கு பார்க்க. ஆக்சுவலாக இன்னொன்று ஃபன்னான விஷயம் சொல்கிறேன், கோவப்படாதீங்க. இதே மாதிரி ஜிபியோட குட் பேட் அக்லி டீசரோட வடிவேலு வெர்ஷன் ஒன்று பார்த்துருப்போம் மீம் ஸ்டுடியோஸ் சேனல்லேருந்து. அதுவும் நான் ஐக்கார்டு தான் செக் பண்ணி பாருங்கள். அது யாருக்கும் அஃபன் பண்ணுறதுக்காண்டி இல்லை, பட் நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு வடிவேலு 6 காமெடி அப்படின்ற மாதிரி பார்த்துருங்க. வேறு எதுவும் உள்ளே எடுத்துக்கிட்டு அஜித் சார் எனக்கு கலாய்க்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு அஜித் சார் முடியும், விஜய் சார் முடியும், எல்லா இதுவும் பிடிக்கும். படங்கள் தான் எனக்கு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான் முக்கியம். மற்றபடி ஆக்டர்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான், எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஓகே, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் வந்து. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.